ஆட்டிறைச்சிக்கு பதிலாக நாய் இறைச்சி விற்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பொதுமக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வித்தியாசமான முறையில் இருந்த அந்த இறைச்சிகளை பார்க்க மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூரு KSR ரயில் நிலையத்தில் நாய் இறைச்சி விற்கப்படுவதாகவும், ஜெய்ப்பூர் மைசூர் விரைவு ரயில் மூலம் ராஜஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. மேலும் குறிப்பிட்ட ஒரு கடையில் கடந்த 12 ஆண்டுகளாக நாய் இறைச்சி விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. ரயில் மூலம் 150 பார்சல்களில் வந்திறங்கிய பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதனை அங்கிருந்த பயணிகள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். இதையடுத்து கடையில் இருந்த இறைச்சி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பெங்களூரில் 1 கிலோ ஆட்டிறைச்சி சராசரியாக 750 ரூபாய் முதல் 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆனால் சிலர் 550 ரூபாய் முதல் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த பின்னணியில்தான் நாய் இறைச்சி புகார் எழுந்துள்ளது.